அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின் இலா யௌமித்தீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரியாஸ் பாய், எப்படி இருக்கீங்க? வலைக்கும் சலாம், நல்லா இருக்கேன் பாய். அல்ஹம்துலில்லாஹ். புதிய ஒரு வீடியோவில் ஒரு புதிய தலைப்பு, ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பேச இருக்கோம். அப்போ இந்த டாப்பிக்கை குறித்து இந்த ரமலானுக்கு முன்னால் நம்ம பேசுவது என்பது மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ அந்த அடிப்படையில் இந்த ரமலான் என்பது பரக்கத்து பொருந்திய மாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ரஹ்மத்து பொருந்திய மாதம் அப்படின்னு சொல்கிறோம், கிருபை பொருந்திய மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஏழைகளுக்கான மாதம் அப்படின்னு சொல்கிறோம், பல பேர்களை வச்சு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ரமலானை குறித்து ஒரு சிறிய பின்னணியை உங்கள்ட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படையில ரமலானே வருக என்ற பல நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, இந்த ரமலானுடைய வருகையை குறித்து நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகள் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ரமலானை கடந்த 14 நூற்றாண்டு காலமாக முஸ்லீம்கள் ரொம்ப விமர்சையா என்ன செய்யறாங்க, வரவேற்கிறாங்க. நீங்க பார்க்கலாம், ரமலான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாலே ஒரு முஸ்லீம் மஹல்லாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் என்னது வெள்ளை அடிக்கப்படுது, அதோட பாத்திர மண்டமெல்லாம் என்னது கழுவப்படுது, முஅத்தின் ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக நியமிக்கப்படுறார், ஹாஃபில் நியமிக்கப்படுறார், தராவிக்கான ஏற்பாடுகள் நடக்குது. இது 14 நூற்றாண்டு காலமாக நீங்க பார்க்கலாம். எப்படி முஸ்லீம் சமூகம் இதனை வரவேற்கிறதோ அது போல அல்லாவும் என்ன செய்கிறான், அந்த ரமலானே என்னது ஒவ்வொரு ஆண்டும் வரவேற்கிறான். எப்படி தூதருடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்து சொல்லணும்னா, சொர்க்கம் அலங்கரிக்கப்படுகிறது, அதே போல் என்னது நரகத்துடைய வாசல்கள் என்னது மூடப்படுகிறது, சைத்தான்களுக்கு என்னது விலங்கிடப்படுகிறது, முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு நிறைய மலக்குமார்கள் என்னது இந்த உலகத்திற்கு வருகை தர இருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து ரமலானை வரவேற்பதற்காக எடுக்கப்படக்கூடிய முயற்சி. தூதரும் புறத்திலிருந்து எடுத்துக்கிட்டா நம்ம கடந்த 2 மாதங்களாக தொடர்படியாக ஒரு துவா கேட்டுட்டே இருந்திருப்போம், அல்லாஹ் முபாரிக் லனா ஃபி ரஜப வ ஷாபான். இது தூதர் என்னது 2 மாதங்களாக என்னது தூதர் என்னது இந்த ரமலானை வரவேற்பதற்காக பரக்கத் செய்தா என்று கேட்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்குறோம். நீங்கள் சஹாபாக்களுடைய ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டா 6 மாதத்துக்கு முன்பாகவே ரமலானை எதிர்நோக்கியவர்களாக, அவங்களுடைய பயணங்களை, அவர்களுடைய வாழ்வாதார திட்டங்களை எல்லாம் போடுபவர்களாகவும், ரமலானுக்கு பிறகு இந்த 5 மாதங்கள் எந்த அமல்களில் ரமலானில் ஈடுபட்டிருந்தார்களோ அதனை இறைவன் ஏற்றுக்கணும் அப்படின்னு துவா கேட்பவர்களாகவும், இப்படி 3 தரப்பாலும் அல்லாஹ்வுடைய தூதரால் என்னது வழிநடத்தப்பட்ட சஹாபாக்கள்னு வழிநடுகிலும் இந்த ரமலான் மாதத்தை ஒவ்வொரு ஆண்டும் என்னது மிக விமர்சையாக முஸ்லிம்கள் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம அந்த துணியில தான் இப்பொழுதும் நாம் என்னது வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறோம். அப்ப இந்த அடிப்படையில ரமலானை நம்ம எதிர்நோக்க இருக்கோம். அப்ப ஏன் இந்த ரமலானுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு? ஏன் அப்படின்னா, நம்ம இந்த ரமலான் மாதம் இல்லாம 12 மாதங்கள் இஸ்லாமிய கேலண்டர்ல இருக்கு. முஹர்ரம் மாதமா இருக்கட்டும், அதே போன்று ஹஜ்ஜோடைய மாதமா இருக்கட்டும், மக்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய மாதம், அது இல்லாம போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதமா இருக்கட்டும், இப்படி பல மாதங்கள் இருக்கும்போது ஏன் இந்த ஒரு மாதத்தில் மட்டும் நம்ம செய்யணும்? இது ஒரு நல்ல கேள்விதான். நீங்க இதுக்கு குரான்ல இருந்தே நீங்க பதில் பார்க்கலாம். அல்லாஹ் இப்படி சொல்லலாம், ஷஹரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குரான். இந்த ரமலான் மாசத்தில் தான் குரான் இறக்கி வரப்பட்டது. குரான் இந்த மாசத்துல இறக்கி வரப்பட்டது என்கின்ற ஒரே காரணத்துக்காகவே இந்த மாதங்கள் என்னது சிறப்பு பெறுகிறது. நீங்க வரலாறு ரீதியாகவும் பார்க்கலாம், எவைகளெல்லாம் குரானோட தொடர்பு இருக்கிறதோ. உலகில் மிக சிறந்த பகுதிகள் மக்காவும் மதீனாவும். உலகின் மிக சிறந்த இரவுகள் அப்படின்னு பார்த்தா லைலத்துல் கத்ர் இரவு. வந்திருக்கக்கூடிய நபிமார்களேயே மிக சிறந்த நபி யார் அப்படின்னு கேட்டால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உம்மத்துகளிலேயே மிக சிறந்த உம்மத் யார் அப்படின்னு கேட்டால் கைர உம்மத்தாக இருக்கக்கூடிய இந்த தூதருடைய உம்மத். இவைகளெல்லாம் எப்படி சிறப்புக்குரியதாக ஆகிறது அப்படின்னு கேட்டால் அவைகளெல்லாம் குரானோடு தொடர்பு கொள்ளமையால். அப்போ எவைகளெல்லாம் குரானோடு சேர்ந்து விடுகிறதோ அவை உலகிலேயே மிக சிறப்புக்குரியதாக ஆகிவிடுகிறது. அப்படிதான் இந்த மாசமும் குரானோடு தொடர்பு பண்ணுவதனால். நீங்க இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையில சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வும் சொல்லல் அல்லக்கும் தஷ்குருன். நீங்கள் உங்களுக்கு குரான் அனுப்பப்பட்டிருக்கு, 3 காரணத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கு. பையினாத்தாக அனுப்பப்பட்டிருக்கு, தெளிவான செய்தியை தருகிறது. ஹுதன், வழிகாட்டியாக இருக்கிறது. ஃபுர்கான், நல்லதையும் கெட்டதையும் பிரித்தறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு குரானை இந்த உம்மத்திற்கு வழங்கி இருப்பதினால் அதுக்கு நீங்க நன்றி செலுத்துவதற்காக இந்த மாதத்தை நீங்க நோன்பு நோக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த காரணத்தை அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ரமலானிற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கு, அதை ஏன் நம்ம ஒரு மாதத்துல மட்டும் நம்ம சுருக்கணும்? 12 மாசமும் இதை பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மக்கள்கிட்ட எழுது. அதுக்கு எப்படி நம்ம பதில் சொல்றது? இது ஒரு கேட்கக்கூடிய கேள்விதான். நீங்க பார்க்கலாம், ஒரு நாட்டினுடைய பட்ஜெட் ஆண்டுக்கு ஒரு முறை போடப்படுது. ஒரு வணிகம் நடத்துறீங்க, அதனுடைய ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆண்டுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது. ஆண்டு எக்ஸாம், ஒரு மாணவரை அவன் பாஸ் ஆகிறானா இல்லையா அப்படிங்கிற ஆண்டுக்கு ஒரு முறை என்னது எக்ஸாம் வச்சு பார்க்குறீங்க.
அது போலவே இது உலக யதார்த்தத்துக்கு ஒப்ப ஆன்மீக ரீதியாகவும் சரி, இது வரைக்கும் நான் செய்ததெல்லாம் சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கேனா அப்படின்னு ஒரு 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 பேலன்ஸ் செக் பண்ணுவதற்காக, நான் செய்வதெல்லாம் இறைவனுடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் செய்கிறேன்னா இல்லை வேற ஏதேனும் வழி தரவிட்டனா என்பதை ஆண்டுதோறும் பரிசோதனை செய்வதற்காக இந்த ஒரு ஏற்பாட்டை நீங்க பார்க்கலாம். அல்ஹம்துலில்லா. அப்ப இந்த சிறப்புகள் எல்லாம் அந்த ரமலான்ல அந்த குர்ஆன் இறங்குனதை வச்சுதான் நம்ம அமையுது அப்படிங்கிறது உங்களுடைய இந்த வாக்குல இருந்து நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியுது. அப்ப அடுத்ததா வந்து நம்ம பார்க்கும்போது மக்கள்கிட்ட ஒரு பிரபலியமான ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா பசியையும் அதே போன்று ஏழைகளுடைய அந்த பசியை தீர்ப்பதற்காகவும் தான் இந்த ரமலான் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கருத்து இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க இப்படி பார்க்கலாம். ஹதீஸுடைய வாக்கியத்துல பார்த்தா நோன்பு 3 செய்தியை தடுக்கிறதாக பார்க்கிறோம். ஒன்று தாம் அப்படின்னா உணவு, ஷராப் அப்படின்னா தண்ணீர், நீர் வகைரா. 3வது ஷஹவத். இந்த முதல் 2ம் ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டிருக்கு. எந்த உணவு சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது, டைம் என்ன, அதுக்கான கால அளவு என்ன, இவையெல்லாம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, அதிகம் விவாதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. எது அதிகம் பேசப்படலன்னா ஷஹவத் பத்தி பேசப்படல. ஷஹவத் அப்படின்னால என்னது, அவனுடைய உள்ளம் சார்ந்த விஷயத்தையும் என்னது நோன்பு சேர்த்தே பேசுகிறது. அப்ப இந்த 3ம் சேர்த்து ஒருவனுக்கு செய்யாதவரை அது நோன்பாக என்ன செய்ய முடியாது, அதை எடுத்துக்கொள்ள முடியாது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த கருத்து நமக்கும் தெரியும். என்ன அப்படின்னா இந்த பசியை வந்து நம்ம தெரியறது அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஷஹவத்துன்னு சொல்றீங்களே, அதை குறித்து கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன். ஷஹவத் அப்படின்னு பார்த்தா இது மனம் சார்ந்த ஒரு உளவியல் ரீதியான ஒரு வேர்டு. இது அப்படின்னு தன்னுடைய ஆசாபாசங்கள், தன்னுடைய அபிலாஷங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொய் பேசுறது, புறம் பேசுறது, இவைகள் எல்லாம் உள்ளம் சார்ந்த செயலோ அவற்றையும் சேர்த்து அதை கண்ட்ரோல் பண்ணுவதை இந்த நோன்பு, அப்படிதான் இந்த நோன்பு அமைக்கப்பட்டிருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, யார் எனது பொய்யான சொல்லையும் பொய்யான செயலையும் விடவில்லையோ அவருடைய நோன்பினால் அல்லாஹ்விற்கு எந்த விதமான பலனும் இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்படின்னா வெறுமனே உணவை தடுத்தல் மாத்திரம் நோன்புக்கான என்னது வரையறையாக நம்ம பார்க்க முடியாது. மாறாக என்னன்னா ஷஹவத்திலிருந்து அவனுடைய ஆசாபாசங்கள், அவன் பொய்யை விட்டுருக்கணும், பொய்யான செயல்களை விட்டுருக்கணும், புறத்தை விட்டுருக்கணும், அதே போல மோசடியான பிஸ்னஸ் இருந்தால் அந்த பிஸ்னஸை விட்டுருக்கணும், வட்டியில் அடிப்படையிலான பிஸ்னஸ் இருந்தால் அதை விட்டுருக்கணும், ஏமாற்று பேர் வழியாக இருந்தால் அந்த ஏமாற்றுதலை விட்டுருக்கணும், பிறருக்கு சேர வேண்டிய உடைமைகளை தான் வைத்திருந்தால் அவையெல்லாம் செட்டில் செஞ்சிருக்கணும், உறவுகளை முறித்திருந்தால் இந்த உறவுகளை சரி செஞ்சிருக்கணும்னு ஒரு நீண்ட பட்டியல் இந்த மாசத்துல சரி செய்வதற்கான பட்டியல் காத்திருக்கிறது. அப்ப அவற்றையெல்லாம் சேர்த்து செய்வது தான் என்னது இந்த ஷஹவத்தை விடலையா அப்படிங்கிற அந்த வார்த்தையின் கீழே பார்க்கணும். இப்ப இந்த ஷஹவத்தை விடணும்னு சொல்றோம். இப்ப இந்த ஷஹவத்து விடுறதுனால இந்த ரமலான் மாதத்துல நம்ம விடுறோம் அப்படின்னா இதற்கு என்ன கூலி இருக்கு? ஏன்னா இஸ்லாம் என்பது பல விஷயங்களுக்கு கூலி வந்து சொல்லுது. இப்ப இந்த ஷஹவத்தை விட்டு இந்த ரமலான்ல வந்து நான் சிறந்த மனிதனா வாழ்றேன், அப்ப அதன் மூலியமா அந்த மனிதனுக்கு என்ன கூலி கிடைக்கும்னு இஸ்லாம் சொல்லுது? இதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான கூலி ரமலான்ல என்னது காத்திருக்கிறது. நீங்க ரொம்ப பிரபலமான ஹதீஸ் பார்க்கலாம். என்னது ரய்யான் அப்படிங்கிற சொர்க்கத்துடைய வாசல் பிரத்யேகமாக நோன்பாளிகளுக்காக மாத்திரம் என்னது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போலவே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை ஹதீஸ்ல சொல்லணும்னா அல்லாஹ் உஜ்ஸாபிஹி, நானே அவர்களுக்கு என்னது கூலி தருகிறேன், அந்த பொருள் படமும் இருக்கிறது. அல்லாவே கூலியாக ஆகிவிடுகிறான் என்ற அந்த பொருள் படமும் இருக்கிறது. அப்போ அல்லாவே என்னது கூலி தருவதற்கு, அவனாவே கூலியாக ஆகுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த ரமலானில் இருக்கிறது. யார் என்னது ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையில சொன்னா, யார் ஈமான இஹ்திசாபன், யார் என்னது நம்பிக்கையுடனும், அதே போல இஹ்திசாப்னா அது சிந்தாமல் சிதறாமல், அது களைவதற்கான எந்த வழிவகையும் விடாமல் ரொம்ப 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 உதாசீனம், ரொம்ப ரொம்ப அறிவார்ந்து என்னது தன்னுடைய நோன்பை யார் பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்ன குஃபிர் லஹு மா தகத்தம மின் தன்பி, அவருடைய முன் பாவங்கள் எல்லாம் இது மன்னிக்கப்படுங்கிற அந்த ரிவாயத்தை நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு விமர்சையான பம்பர் ஆஃபர் ரோடு இருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதத்தை பார்க்குறோம். அப்போ இந்த ரயான் சொர்க்கமும் அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நமக்கு வருது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப இந்த ரமலானை குறித்து மக்கள் வந்து ஒரு தவறான சிந்தனை வந்து மக்கள்கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னா, சிறிய குழந்தைகள்லாம் வந்து நோன்பு வைக்கிறதுக்கு கஷ்டப்படுத்துறாங்க முஸ்லிம்கள், அதே போன்று வயதானவர்களும் நோன்பு வந்து அவங்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிம்பங்கள் வந்து மக்கள்கிட்ட இருக்கு. இதுக்கு நம்ம எப்படி வந்து பதில் சொல்றது? நீங்க ரமலானுடைய நோன்பு யார் மேல கடமைன்னா இதுல குறைந்தபட்ச அளவு எதுவும் குறிப்பிடப்படலை. இது சிறுவர்களுக்கு வைக்கப்படுது, ஒரு பயிற்சிக்காக தான் என்னது வைக்கப்படுது. ஆனால் நிறைய பேருக்கு இதில் விதிவிலக்கும் தரப்படுகிறது. யார் என்னது கர்ப்பிணி பெண்களுக்கு சரி, மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சரி, டிராவலர்ஸ்க்கு சரி, பயணம் பண்றாங்க அப்படின்னா நோயாளிகளுக்கு, இவர்களுக்கெல்லாம் அதில் என்னது விதிவிலக்குகள் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் அந்த மாதத்தில் இல்லாமல் வேறொரு சௌரியம் புரிந்த அந்த மாதத்தில் என்னது அந்த நாட்களை கணக்கிட்டு நோன்பு பிடிப்பதற்கு அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு.
இதை பார்க்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த மார்க்கம் வந்து சிறந்த ரமலானை இப்படி நமக்கு தந்திருக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு. அப்ப இவ்வளவு மாதங்கள் வந்து நம்ம கடந்து வந்தோம், மக்கள் சமுதாயத்திட்ட ஒரு மாற்றமே ஏற்படாததை நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா சிறந்த நிலைக்கு போகக்கூடிய சமுதாயம் ஒவ்வொரு ரமலான்லயும் பலவீனத்தின் பக்கம் தான் போயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முதலாவது நம்ம பேசணும் அப்படின்னா இளைஞர்களை குறித்து பேசலாம். இளைஞர்களுடைய செயல்பாடுகள் என்பது மிகவும் வீழ்ச்சியின் பக்கம் தான் சென்றுட்டு இருக்கு. அப்ப அதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்றது? இந்த மாதம் வந்து வெறுமனே ஒரு சடங்குக்கான மாதம் இல்லை, இது ஒரு பயிற்சிக்கான மாதம். குர்ஆனுடைய வார்த்தையில சொன்னால் அல்லக்கும் தத்தகும், அவர்கள் இறையச்சமுடையவர்களாக ஆவதற்காகத்தான் இந்த மாதத்துக்கான இந்த எல்லா வழிவகை இந்த எல்லா அமல்களும் சொல்லித்தரப்படுது. ஆனால் இங்க சமீபத்திய இளைஞர்களை பார்த்தா அவர்களுடைய நேரமும் அவர்களுடைய எனர்ஜியும் தேவையில்லாத வீண் காரியங்கள்ல என்னது செலவழிக்கிறத பார்க்க முடியுது. பள்ளிவாசலுடைய வாசல் வரைக்கும் வந்து விட்டான் இல்லைங்க, அவனை பள்ளிவாசலுக்குள்ள வருவதற்கு அவனுக்கு என்னது அங்க வாய்ப்பும் இல்லை, அவன் அதில் வருவதற்கான அவனுக்கான எந்த விதமான சந்தர்ப்பமும் கொடுக்கப்படுறதில்லை. நீங்க நிறைய இளைஞர்களுடைய நேரத்தை பார்க்கலாம். ரமலானுடைய நேரங்கள்ல பள்ளிவாசல் வாசல்ல கேரம் போர்டுக்கான விளையாட்டு போட்டிகள் நடக்குது. இரவு முழுக்க பைக் எடுத்துட்டு என்னது அங்க போகலாம் இங்க போகலாம். ஒரு காலம் இருந்துச்சு சகர் ஃபுட்டு கிடைக்காம இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சகர் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்றதுலயே நேரம் எல்லாம் என்னது விரயமாகுது, அதுல பெரும் பொருட்செலவும் ஆகிறது, பெரும் நேரமும் என்னது அதுல கபலீகரம் செய்யப்படுது. அவ்வளவு எலாபரேட்டா விருந்து பரிமாறுவது போல் என்னது பரிமாற வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குறைந்த அளவு எது சஃபிஷியன்ட்டோ அதனோடு என்னது அந்த வேலையை முடிச்சு கொள்ளலாமே தவிர இரவு முழுக்க இதில் இளைஞர்களுடைய நேரம் செலவழிக்கப்படுகிறது, பகல் முழுக்க அவர்கள் தூங்குகிறார்கள். அப்போ என்ன பயிற்சி அவர்களிடம் எதிர்பார்க்கப்படுதோ அந்த பயிற்சி நடக்கலை. அப்போ சடங்கு ரீதியாக போனதுனால நீங்க சொல்லக்கூடிய இந்த விளைவும் என்ன செய்யப்படல அவருடைய வாழ்க்கையில தென்படலை. அடுத்து அதே மாதிரி நம்ம வந்து பெண்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இந்த ரமலானுடைய மாதத்துல அந்த கிச்சனை விட்டு வெளியே வருவாங்கன்னு பார்த்தா இந்த மாசத்துலயும் அதே மாதிரிதான் இருக்காங்க. அசர் டு மஹ்ரிபுடைய சமயத்துல உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க, சஹர்ல தஹஜ்ஜத் தொழுகாம உள்ளுக்குள்ளேயே இருக்காங்க. அப்ப இதற்கான ஒரு தீர்வை நம்ம எப்படி பாக்குறது? இதுவும் நல்ல கேள்விதான். இப்போ உங்களுக்கு நோன்புல 2 வேளைக்கான உணவு சாப்பிட்றதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னா நேச்சுரலி என்ன நடந்திருக்கணும், அவங்களோட வேலை பளு கிச்சன்ல குறைஞ்சிருக்கணும். ஆனா அதெல்லாம் சரி கட்டும் விதமாக இஃப்தார் ரொம்ப விரிவாக ஆக்கப்பட்டுருச்சு. அதே போல சஹரும் ரொம்ப விரிவாக ரொம்ப எலாபரேட்டாக ஆக்கப்பட்டுச்சு. அது முற்றிலும் என்னது தடுக்கப்பட வேண்டும். உணவு உட்கொள்வதற்கான என்னது நேரம் அல்ல ரமலான். ரமலானுக்கு வெவ்வேறு ப்ரையாரிட்டி இருக்கிறது. நீங்க அதே போல பெண்களுடைய பெரும் பகுதியான டைம் ஆடை வாங்குவதிலையும் ஆடை டிசைன் பார்க்கறதுலையும் மேற்குறிப்பாக கடைசி 10 ஜவுளி கடைகள்லையும் நகை கடைகள்லையும் ஏன் உணவகங்களிலும் அவர்களுடைய கூட்டம் பெரிதாக இருப்பதையும் நீங்க ஆஃபர்ஸ் எல்லாம் என்னது இவர்களை மையப்படுத்தி கொடுப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ இவைகளெல்லாம் என்னது பெண்கள் என்னது தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா இது ஆடைகளுக்காகவோ அலங்காரத்துக்காகவோ இல்லை திருவிழா காலம் அல்ல, மாறாக தன்னுடைய சுய வாழ்க்கையை சீர்தூக்கிக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் என்னது பெண்களும் இதனை பார்க்க வேண்டும். இப்ப அதே மாதிரி நம்ம தனிநபரை குறித்து பேசணும். அதே மாதிரி இந்த மஹல்லாவுடைய மாற்றம் வந்து எதை நோக்கி இருக்கணும்? மஹல்லாவுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும், அவங்களுடைய செயல் திட்டமா இருக்கட்டும், எதை நோக்கி அவர்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மஹல்லாவை பொறுத்தளவுல வெறுமனே என்ன ஆயிடக்கூடாது, கஞ்சி காய்ச்சுவதையும் அதே போல சஹருக்கான ஏற்பாடு செய்வதையும் தொழுகைக்கான அரேஞ்ச்மெண்ட் செய்வது மாத்திரம் மஹல்லா அந்த வேலை செய்துட்டா தங்களுடைய பணி முடிஞ்சிருச்சுன்னு மஹல்லாவுடைய முத்தவழிகள் நினைப்பதை ஒரு காலம் என்னது அனுமதிக்க முடியாது. அதுவும் மஹல்லாவுடைய முத்தவழிகளாக ரொம்ப வயதானவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் இளைஞர்களுக்கு எந்த விதமான பங்களிப்பும் தரப்படலைங்கிற அந்த கோபமும் இன்றைய சமகால இளைஞர்களிடம் அது இருக்கிறது. மாறாக என்ன நடந்திருக்கணும் பார்த்தா அவர்களுடைய மஹல்லாக்களை சீர்படுத்தக்கூடிய அந்த பங்களிப்புல இளைஞர்களையும் அவங்க என்ன செஞ்சுக்கணும், சேர்த்து அரவணைத்து கொண்டு போகக்கூடிய வேலையை அந்த மஹல்லாக்கள் செய்யணும். ரொம்ப குறிப்பாக மஹல்லாவில் இருக்கக்கூடிய ஜக்காத்தை ஓர் இன்ஸ்டிடியூஷனாக கலெக்ட் பண்ணி அதே இடத்திலிருந்து மஹல்லாவில் இருக்கக்கூடிய தேவையுடையவர்களை கண்டறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஜக்காத் சென்டராக மஹல்லாக்கள் தோறும் என்னது மாற வேண்டும். மஹல்லா ஒரு ஜக்காத்தை என்னது புரட்சிகரமாக ஒரு சென்டர்ல ரெவல்யூனைஸ் பண்ணி ஒரே இடத்துல ஒன்று திரட்டி அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய சென்டராக ஆகுவதன் மூலமாக வருங்காலத்தில் மஹல்லாக்கள் இருக்கக்கூடிய வறுமைகள் என்னது ஒழிக்கப்படணும். பள்ளிவாசல்கள் அலங்கரிக்கப்படுவதற்கு பெரும் சிரமம் எடுக்கப்படுகிறது. ஆனால் மஹல்லா வாசிகளுடைய நலனில் மஹல்லாவுடைய முத்தவழிகளுக்கு அவ்வளவு அக்கறை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இவைகள் எல்லாம் எனது வரக்கூடிய காலங்களில் மாற்றத்துக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். இப்ப ஜக்காத்தை குறித்து நீங்க சொன்னீங்க, அந்த ஜக்காத்தை குறித்து இப்ப சமகாலத்துல அதை கவுண்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், நமக்கு ஏதாவது ஆப் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், அது ஏதாவது இப்ப இருக்கா? இப்ப சமீபத்துல ஒரு ஜக்காத்திஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். அதோடைய டிஸ்கிரிப்ஷன் கூட இந்த இதில் கொடுக்கப்படும். ஸோ அதில் என்ன செய்யலாம்னா சிம்பிளாக அவங்களுடைய வேல்யூஸ் என்ன செய்யலாம் என்ட்ரு பண்ணலாம்.
அது எங்கேயும் ஸ்டோர் ஆகாது, யாருடைய பர்சனல் டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணப்பட மாட்டாது. இல்லை ஒரு ஷார்ட்ல என்ன செய்யலாம், அவங்களுடைய ஜக்காத்தை தெரிஞ்சு கால்குலேட் பண்ணுவதற்கு ரொம்ப துல்லியமாக அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். இது ஃபிக்கு சுன்னா கித்தாபில் இருந்தால் அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. மாஷா அல்லாஹ். இது வந்து புது கம்ப்ளீட்டாக என்னது ஃப்ரீயான ஒரு அப்ளிகேஷன். இது எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டும் இல்லாமல். அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து ஒரு புதிய விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த ஜகாத்தோடைய அந்த சிஸ்டமே நம்மகிட்ட இல்லாத போது இது வந்து ஏற்படுத்தி இருக்கிறது மிகவும் சிறந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த கடைசி கேள்வியா வந்து நான் எதை கேட்கணும்னு விரும்புறேன் அப்படின்னா, நம்ம எல்லா இதுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். இந்த ரமலானுக்கு நம்ம எப்படிப்பட்ட ரெசல்யூஷனை எடுக்கணும், நம்மள்ட்ட இருந்து அந்த லஅல்லக்கும் தத்தக்கூன் என்ற வார்த்தையை நம்ம சொல்றோம்ல, அது எதை வந்து மீன் பண்ணுது, நம்முடைய செயல்பாடுகள் எதின் பக்கம் போய் சேரக்கூடியதா இருக்கணும். இது நிச்சயமாக ரமலானுக்கு முன்புள்ள வாழ்க்கையும் பின்புள்ள வாழ்க்கையும் ஒரு மூமெனுக்கு ஒன்று போல இருந்துடக்கூடாது. அதற்கு முன்னாடி அவன் ஏதேனும் பாவம் செஞ்சிருந்தா அந்த பாவம் இந்த ரமலானுக்கு பிறகு தொடர்படியாக ஆகாமல் இருந்திருக்க வேண்டும். ருசுல்லாவுடைய ஒரு செய்தி இருக்கிறது, எந்த அமல் தொடர்படியாக செய்யப்படுகிறதோ, அது நியமமாக செய்யப்படுகிறதோ, அது குறைவாக இருந்தாலும் சரி, அதுவே அல்லாஹ்விடம் ரொம்ப பிரியத்துக்குரிய அமலாக இருக்கிறதுங்கிற அந்த வார்த்தைக்கேற்ப எது ரமலானில் செய்யப்பட்டதோ அது ரமலானுக்கு பிறகும் தொடர வேண்டும். எந்த பாவங்கள் ரமலானில் கைவிடப்பட்டதோ அது ரமலானுக்கு பிறகும் என்னது கைவிடப்பட வேண்டும். அப்படி செய்தாலே ஒழிய அவர் தக்வாதாரியாக மாறினார் என்பதற்கான எந்த அடையாளம் பார்க்க முடியாது. ரமலானுக்கு முன்பு எப்படி இருந்தாரோ அது போலவே ரமலானுக்கு பிறகும் அவர் ஆகிடுவாரு அப்படின்னு கேட்டா அவர் தக்வாவை அடைஞ்சிட்டாருன்னு நம்மளால என்னது சொல்ல முடியாது. அப்படி ஒரு டெஸ்ட்டை நம்மளாம் செல்ஃபா என்ன செஞ்சுக்கணும், வைத்துக்கொள்ளணும், ஏற்படுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி இந்த ரமலான்ல நம்ம செய்ய வேண்டிய பிரத்யேகமான அமல்கள் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? பிரத்யேகமான அமல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான்லேயே ஸ்பெஷலாக செய்கிறது கியாமுல் லைல் செய்கிறோம், இரவு நேர வணக்கங்கள் செய்கிறோம். அதே போல் சதக்கா செய்வதாக இருக்கட்டும், ஜக்காத்தை கணக்கிட்டு ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய அந்த பணி இந்த ரமலானில் ரொம்ப மும்முரமாக நடைபெறுகிறது. மூன்றாவது ஏத்திகாப், கடைசி 10 நாட்களில் தனிமையில் என்னது பள்ளிவாசல்ல அல்லாஹ்வின் நினைவுக்குரியவனாக தன்னுடைய சுய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பாக அந்த 10 நாட்களை நீங்கள் பார்க்குறோம். அதே போல் நான்காவதாக குர்ஆனோடு நம்மளுடைய தொடர்பு என்னது மிக அதிகப்படுத்தப்பட வேண்டும். அது பொருள் உணர்ந்து படிப்பதிலிருந்து தொடங்கி 5வதாக லைலத்துல் கத்ரை எதிர்பார்த்து அதற்கு ஆதரவு வைத்து அதற்கான தயாரிப்பில் ஈடுபடுவது, இவையெல்லாம் ரமலான்ல ரொம்ப ஸ்பெஷலாக செய்ய வேண்டிய தவிராமல் அல்லது செய்ய வேண்டிய பணிகளாக பட்டியலிடப்படுகிறது. ஜஸாக்கல்லாஹ் பை. இதுதான் வந்து நம்ம இந்த ரமலானுடைய மாசத்துக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்ச விஷயங்கள் இதுதான். இந்த விஷயத்தான் வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும். இதை வந்து மக்கள் ஃபாலோ செய்வதன் மூலயமாக அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக இந்த நிகழ்வு வந்து நம்ம ஏற்படுத்தணும். ரொம்ப நன்றி பாய். ஜஸாக்கல்லாஹ். அல்லாஹ் வந்து உங்களுடைய நாவின்மையையும் அதே போன்று உங்களுடைய செயல்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே போன்று இந்த நிகழ்வை இன்ஷா அல்லாஹ் நம்ம ஃபைண்ட் அப் பண்ணலாம். நம்ம இந்த காணொலியில நம்ம எதை குறித்து நம்ம விரிவாக பேசினோமோ அந்த விஷயங்கள் என்பது ரமலானுக்கு முன்னாலும் பின்னாலும் நம்மள்ட்ட ஒரு சிறந்த மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கு. லஅல்லக்கும் தத்தக்கூன் அப்படிங்கிறதா இதோடைய அடிப்படை கான்செப்ட். அப்ப இந்த கான்செப்ட் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வந்து மாற்றிக்கொள்ளணும். அதே போன்று பயிற்சிக்கான மாதம் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரமலான் என்பது நமக்கு இந்த மாதம் மட்டும் நம்ம இஸ்லாத்தை வந்து பயிற்சி செய்யக்கூடாது, மற்ற மாதங்கள்லையும் நம்மளுடைய எந்த பயிற்சி செய்தோமோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் செய்யக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கமா இருக்கு. அல்லாஹ் தஆலா இந்த அமர்வை வந்து ஏற்றுக்கொண்டு சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. அதே போன்று இந்த ரமலான்ல சிறந்த முறையில் அல்லாஹ் தஆலா எப்படி எதிர்பார்த்தானோ அந்த அடிப்படையில நோன்பு நோர்த்து அந்த ரையான் எனும் சொர்க்கத்தையும் நமக்கு தந்தரல் புரிவானாக என்ற உயர்ந்த பிரார்த்தனையுடன் இத்துடன் நம்முடைய இந்த காணொலியை முடித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.